வணக்கம். இன்னைக்கு லாங்கனை வச்சு ஒரு ஜூஸ் செய்ய போகிறோம். இதை நிறைய பேர் லிச்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதோட பேர் வந்து லாங்கன். லிச்சி வேறு, லாங்கன் வேறு. ஸோ ரம்புட்டான், லிச்சி, லாங்கன்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க கிட்டத்தட்ட உரிச்சதுக்கப்புறம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் டேஸ்ட் வந்து நமக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம தோலை நீக்கினதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உள்ளே இருக்கிற சீடை ரிமூவ் பண்ணிட்டு அந்த பல்ப்பை மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த ஃப்ரூட்டோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. விட்டமின் சி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிறைய க்ரானிக் டிசீஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றும். அதுக்கப்புறம் அடிபட்டிருந்தாலோ அலர்ஜிஸ் இருந்தாச்சோ அதெல்லாம் வந்து நமக்கு குணப்படுத்தும். அதுவும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு இது ரொம்பவே நல்லது. ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் இது கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவும். ஸோ நம்ம இந்த பல்ப்பை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லெமன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இதை வந்து 2 லெமன் எடுத்துருக்கிறேன். 2 லெமன் எடுத்து அதோட ஜூஸை மட்டும் அதில் புழிஞ்சு ஊற்ற போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு சின்ன சைஸுக்கு தோலோட வெட்டி வந்து லெமனை உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சுகர் வந்து ஒரு 4 ஸ்பூன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப பல்பியாக வேணும் அப்படின்னா, இந்த லாங்கன் வந்து நமக்கு பல்பியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிடுங்க. இல்லை லாங்கனும் சேர்த்து அரைக்கணுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபுல்லாக அரைச்சதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பல்ப்பியாக வேணுங்கிறவங்க இந்த மாதிரி நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஜூஸில் நமக்கு லாங்கனோட பல்ப்பை நம்ம பார்க்கலாம். ஸோ அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்ட்டான ஒரு ஜூஸ் ரெடி.